வாங்க இன்றைக்கி நம்ம பரோட்டா சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம 1/4 கப் புதினா, 1/4 கப் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 10 முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடயே தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 விசில் விட்டு இறக்கணும்னா நமக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சால்னா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்தா கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவும் மருந்தும் ஒன்றே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ஆத்தா கிச்சன்.